யமுனா வந்து வேண்டா வெறுப்பா வந்து எக்ஸாமுக்கு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் என்னடி எக்ஸாம் கிளம்பிட்டியா? என்னதான் சொன்னா காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கோவமாக கிளம்புறாங்க. உடனே காவேரி நானே விட்டுறமா அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை, நான் மாமா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படியோ எக்ஸாமுக்கு போகிறாள் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமிச்சுடுறாங்க. காவேரி கிட்ட வந்து கங்கா கேட்குறாங்க, என்ன தாண்டி வந்து ஆச்சு? நீ அவகிட்ட என்ன சொன்ன? அவ ஏன் எக்ஸாம் போக மாட்டேங்கிற? என்ன கதை தான் ஓடுது? ஏன்டி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அக்கா ஒன்றும் இல்லைக்கா, ஒரு சின்ன பிரச்சனை தான்க்கா, அதெல்லாம் வந்து சரி பண்ணியாச்சுக்கா. நான் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் நான் பேசி வந்து புரிய வச்சேன்க்கா. நம்ம வீட்டு நிலைமையில எடுத்து சொன்னேன், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாக்கா. வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னோடனே, என்னவோ நீ சொல்கிற, நான் கேட்குறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, உண்மையே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்கங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காவேரி வந்து மனசை கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு மனசு சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, உடம்பு எதாவது சரியில்லையான்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே வந்து பார்க்குறாரு. கையை எடுத்து விடுறாங்க. என்ன காவேரி ஏன் மூட் அவுட்டாக இருக்க? கால்லேருந்து என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை, எதனால்? உன் தங்கச்சி எக்ஸாம் எழுது உனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, அவள் எக்ஸாம் எழுதுறா, அவளுக்கு தான் டென்ஷன் இருக்கும், உனக்கு ஏன் டென்ஷனு? இங்கே பாருங்கள், நான் டென்ஷனாக கூட ஆகக்கூடாதா? யாருக்காக கவலைப்படக்கூடாதா? என்ன காவேரி இப்படி பேசுகிற? என்கிட்ட சரியாக பேச மாட்டியா? கால்லேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்க, என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லைன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படியே விஜயை பார்க்குறாங்க. இந்த அக்கறை எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் ரூமுக்கு, நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்ன ஆச்சு அவளுக்கு? ஒரு வேளை அவங்க வீட்டு பிரச்சனையால் அப்படி இருக்காளோ, அவங்க தங்கச்சி இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாளோ அந்த ஒரு பயத்தில் இருக்காளோ என்னன்னு தெரியலையே. சரி எதுக்கும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விஜய் கூட வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அடுத்து வந்து எங்கள் விஜய் என்ன பண்ணார், ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ கூட அவருக்கு வேலையே ஆக மாட்டேங்குது. காவிரியை மூட் அவுட்டாக இருந்தா என்னவா இருக்கும்? அவங்க வீட்டில் வந்து பிரச்சனையால் அப்படி இருந்திருக்கா போல் இருக்கு. இருந்தாலும் அவள் வந்து வேலைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவள் வராமல் இருந்து ஒரு மாதிரி ரோல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து வந்துகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக யமுனா வந்து மாமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன யமுனா எக்ஸாம் நல்லா எழுதுனியா? எழுதுனேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, என்ன வீட்டுக்கு போகாமல் வந்து என்கிட்ட பேசணுன்னு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம் திடீர்னு பேசணுன்ற அப்படின்றாங்க. ஒரு கொஞ்சம் தனியாக பேசணும் மாமா அப்படின்னா, சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா நான் அக்காவை பற்றி பேசணும், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, என் அக்காவை பற்றி நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்ல போகிற, காவேரி பற்றியா? ஆமாம். ஓ காவேரி காலைல மூட் அவுட்டாக இருந்தா அதுக்கு என்னன்னு தெரில, ஓ அந்த ரீசன் சொல்ல போறியா அப்படின்னா, ஆமாம் மாமா அதுதான் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே, சரி சொல்லு என்ன விஷயம், எதுக்காக அவள் அப்படி இருந்தா? எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது அவள் அப்படி இருந்தது அப்படின்னோடனே, நீங்கள் வருத்தப்படுறீங்க அவளை பற்றி, ஆனால் உங்களை பற்றி அவள் வருத்தப்படுற மாதிரி தெரியலையே மாமா அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல யமுனா அப்படின்றாரு. இல்லை மாமா அது வந்து உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும்ல, என்ன விஷயம் உங்களுக்கு, நிவின் தெரியும்ல அப்படின்னோடனே, நிவின்னா ஆல்ரெடி காவேரி விரும்பினாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் தான் மாமா அப்படின்னோடனே, தெரியும் சொல்லு என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லை மாமா அது வந்து சொல்லு, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, காவேரி ஆல்ரெடி நிவினை விரும்பியிருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் எனக்கு அவளுக்கும் ஆகிடுச்சு, என்ன பிரச்சனை உனக்கு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நிவின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா இப்போவும் அக்கா வந்து நீ என்ன சொல்ல வர யமுனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, இல்லை மாமா அக்காவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்போல்லாம் வந்து அக்கா வந்து நிவின்கிட்ட பழகுறான்னு எனக்கு தோணுது, எதை வச்சு நீ இப்படி சொல்கிற? இல்லை மாமா நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அக்காவையும் நிவினையும் ஒன்றா, அவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கிறாங்க பழகுறாங்க, நீங்களே சொல்லுங்கள் மாமா, அவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கினா 4 பேர் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பாக தானே நினைப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு தான் மாமா கெட்ட பேர், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படியே சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்றாரு. என் மாமா அது வந்து இங்கே பாரு, முதல்ல உன் அக்காவை பற்றி இப்படி பேசுறது முதல் தப்பு, உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்கள் அக்கா எவ்வளோ செஞ்சுருக்கா தெரியுமா, இப்போ வரைக்கும் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா, அவளை பற்றி நீ இப்படி தப்பாக பேசுகிற, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச எவ்வளோ மனசு வருத்தப்படுவா தெரியுமா? இல்லை மாமா நான் தப்பாக பேசலை, அவங்க 2 பேரும் மீட் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நான், நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு காவேரி மேலே முழு நம்பிக்கை இருக்குது, காவேரி பற்றியும் தெரியும் நிவினை பற்றியும் தெரியும், தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தலையிட்டு இந்த மாதிரிலாம் பேசினேன், அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், நான் காவேரியோட தங்கச்சின்னு பார்க்குறேன், வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னோடனே டென்ஷனாகி அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. யமுனா இதோட முடியுது.